அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி மதுரை நெல்பேட்டை பார்க்கலாம் வாங்க. எங்களுக்கு ரொம்ப நாளாக மதுரை நெல்பேட்டை போய் அங்கே வைரால் மீன், ஐர மீன் இதெல்லாம் வாங்கணும்னு ஆசை. நாங்களும் கிளம்பி வந்துட்டோம். விடியற்காலை 4 மணிக்கெலாம் எங்கள் ஊர்லேருந்து கிளம்பியாச்சு. 1.5 மணி நேரம் ட்ராவல் எங்கள் ஊர்லேருந்து. இது வாங்குறதுக்காகவே வந்திருக்கோம். உள்ளே போனவொடனே ஒரே புகமண்டலமாக இருந்துச்சு. அவ்வளோ கால் தலை எல்லாம் வாட்டிக்கிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, நம்மளும் தலை கால்லாம் வாங்குவோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். 2 தலை வாங்கினோம். அங்கே அந்த அண்ணாட்ட வாட்டி கேட்டோம். வாட்டி கொடுத்ததுக்கப்புறம் இங்கே அவங்கள்ட்ட கொடுத்தோம்னா கட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஒரு தலை 200 ரூபா சொன்னாங்க. நாங்கள் 2 தலை வாங்கினோம். தலையெல்லாம் வாட்டி கொடுக்கும்போது குழம்பு வைக்க நல்லாயிருக்கும். அதனால் நாங்களும் வாங்கிட்டோம். தலை வாங்கி முடிச்சிட்டோம். அப்புறம் கால் வாங்க வந்தாச்சு. கால் 150 ரூபா சொன்னாங்க. கால் நல்லா பருங்காலாக இருந்துச்சு. க்ளீனிங்லாம் ரொம்ப பக்காவாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நமக்கு வீட்டுக்கு போய் சமைக்கிற வேலை தான். முடியெலாம் எடுக்க தேவையில்லை. க்ளீனிங் அவ்வளோ பக்காவாக இருந்துச்சு. அப்புறம் மீன் கடை வந்தாச்சு. விரால் மீன்லாம் துடிக்க இருந்துச்சு. விரால் மீன், கெளுத்தி மீன், அப்புறம் ஐர மீன்லாம் பக்கெட்டாக வச்சுருந்தாங்க. பெரிய டப்பில் தண்ணி வச்சு அதில் ஐர மீன் இருந்துச்சு. நம்ம ஐர மீன் கேட்டோம்னா ஒரு டப்பாவில் மேலே மூடியில் ஹோல் போட்டு அதில் தண்ணி பிடிச்சோ ஐர மீன் தர்றாங்க. கெளுத்தி மீன்லாம் பெரிய சைஸாக இருந்துச்சு. நம்ம ஊரில் கூட பொடி கெளுத்தியாக இருக்கும். இங்கே பருங்கெளுத்தியாகவே இருந்துச்சு. நம்ம விரல் சைஸ்க்கு இருந்துச்சு. இங்கேருந்து வாங்கிட்டு போனால் கூட நம்ம க்ளீனிங் கம்மியாக தான் இருக்கும். நாங்கள் எங்கள் ஊரில் கிடைக்கிறதுனால கெளுத்தி மீன் வாங்கலை. சரி விரால் மீனும் ஐர மீனும் வாங்கிடுவோம். விரால் மீன்லாம் சாகிறதுக்கே ரொம்ப டைம் ஆச்சு. அந்த கட்டையை வச்சு அடித்து அதுக்கப்புறம் அப்புறம் அதை கட் பண்ணி அப்புறம் க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க. க்ளீனிங்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. பீஸ்லாம் நம்மகிட்ட கேட்டே சைஸ் கேட்டு கட் பண்ணி தர்றாங்க. க்ளீனிங் வேலையை முடிஞ்சு. விரால் மீன் 450 ரூபா சொன்னாங்க. நாங்கள் 1.5 கிலோ விரால் மீன் வாங்கினோம். மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. நீங்களே பார்த்தீங்க, நல்லா துடிக்க இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆசை. இன்றைக்கி விரால் மீன் வாங்கியாச்சு. அப்புறம் ஐர மீன் வாங்கலான்னு சொல்லிட்டு காப்படி வாங்கினோம். ஐர மீன் தான் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. கிலோ 1600 ரூபா சொன்னாங்க. நாங்கள் காப்படி வாங்கினோம். அதை அளந்து அதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் தண்ணி நிறச்சி அதில் கொடுக்குறாங்க. கொஞ்சம் கீழே விழுந்ததுனால எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அந்த மூடியில் ஹோல் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்போ எல்லாமே வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நம்ம இது வாங்குறதுக்காண்டி வந்தாச்சு. இன்றைக்கி தலை, ஆட்டுக்கால், அப்புறம் ஐர மீன், விரால் மீன் எல்லாம் வாங்கியாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு விரால் மீனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, விரால் மீன் க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. ஏன்னா விழுவிழுன்னு இருந்துச்சா. ஒரு 3-4 ட்ரிப்பு உப்பு போட்டு நல்லா உரசிட்டோம். அந்த விழுப்புலாம் போனதுக்கப்புறம் நல்லா மிளகாத்தூள், உப்புலாம் நல்லா காரமாக போட்டு பொரித்தோம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு நல்லா காரமாக நல்லா உப்பு உரப்புலாம் நிறையா போட்டே இது மசாலா போட்டு பொரிங்க. அப்போ தான் டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும். விழுவிழுப்பு கூட இருக்கிறதுனால கொஞ்சம் உரப்பு நல்லா தூக்கலாக போட்டால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் பொரிக்கும் போது அப்படியே செய்யுங்க. மீன் ஒரு பக்கம் பொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஐர மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஐர மீன் அதில் போட்டாச்சு. ஐர மீன் குழம்பு கொஞ்சம் கட்டியாக வச்சோம். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். விரால் மீன் குழம்பு இது நல்லா கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு முதல்ல கொதிக்க வச்சுருந்தோம். விரால் மீனை வாங்கிட்டு வரவும் அது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு மீனாக உள்ளே போட்டுக்கிட்டு இருக்கோம். விரால் மீன் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சோம், ஊற்றி சாப்பிட்றாப்புல. ஐர மீன் குழம்பு நல்லா கட்டியாக வச்சோம். ஐர மீன் குழம்பு எப்போவுமே நல்லா கட்டியாக வச்சா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். விரால் மீன் குழம்புக்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு வச்சாச்சு. இன்னொரு பக்கம் அதலக்காய் வாங்கினோம். அதையும் நல்லா பொரிச்சுக்கிட்டு இருக்கேன். நல்லா சுருளைக்கின்னா அதலக்காய் சூப்பராக இருக்கும். அது மாதிரி மீன் குழம்புக்கு அதலக்காய், பாவக்காய்லாம் எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும். அதலக்காவும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஐர மீன் குழம்பும் நல்லா சுண்டை சூப்பராக வந்துருச்சு. அதோட சோறை போட்டு ஐர மீன் குழம்பை ஊற்றி அதலக்காவையும் சைடில் வச்சு விரால் மீன் 2 பீஸையும் வச்சு அதோட விரால் மீன் குழம்பையும் சைடில் வச்சு சாப்பிட உட்காந்துருச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும்.